ஒரு ஊரில் ஊர் மக்கள் எல்லாம் ஓடுறாங்க, புலி வருது புலி வருது புலி வருதுன்னு எல்லாம் ஓடுறாங்க. ஒருத்தன் பார்த்தான், என்னடா ஏன்டா எல்லாம் ஊரே ஓடிட்டு இருக்கீங்கன்னா, புலி வருதாமாப்பா, அடித்து சாப்பிட்றோம், அதனால் ஓடுறோம் அப்படி சொன்னாங்க. அங்கேயே அந்த ஊரை விட்டு ஓடாமல் தலைமறைவாக புலி வராத ஒரு இடத்துல போய் உட்காந்து புளியை பற்றி படிக்கிறான். கறி சாப்பிடும், சாப்பிட்ருச்சுன்னா அடுத்த 8லேருந்து 7 நாள் 10 நாள் வரைக்கும் அது எதுவும் சாப்பிடாது, தண்ணி மட்டும்தான் குடிக்கும், அதுக்கப்புறம் எலி கூட அது மேலே ஏறி விளையாடலாம், அது ஒன்றுமே பண்ணாது தெரிஞ்சுக்கிட்டான். வேட்டையாடி மாமிசங்களை எடுத்துக்கிட்டான், மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிட்டான். அந்த புலி வர பக்கமாக அவன் அந்த மாமிசத்தை போடுறான். அந்த புலி வயிறு நிறைய சாப்பிடுது. அது வயிறு நிறைஞ்சோன்னா விட்டுரும், நம்மளை மாதிரி ஃப்ரிட்ஜிலலாம் எடுத்து வைக்காது, குட்டிக்கெல்லாம் சேர்த்து வைக்காது. இவன் மெதுவாக மரத்தை விட்டு இறங்கி வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து அது கிட்ட வைக்கிறான். ஃபஸ்ட்டு அவனை பார்த்தோன்னா அவனும் பயப்படுறான், இதுவும் பயப்படுது. ஆனால் இவன் தண்ணி வைக்கிறான், தண்ணி குடிக்குது, அமைதியாக படுத்துக்குச்சு. பழைய மாமிசத்தை ஸ்மெல் பண்ணும்போது இவன் புதுசு போடுறான். அவனை பார்க்குது, அந்த மாமிசத்தை பார்க்குது. வேட்டையாடி சாப்பிட்றத விட இருக்கிறத சாப்பிட்டுக்கலாமேன்னு அவனை விட்டுட்டு அது அந்த மாமிசத்தை சாப்பிடுது. இப்படியே 2 பேரும் வாழ்க்கை போயிட்டே இருக்கு. அந்த புலி இவனுக்கு பூனைக்குட்டி மாதிரி பெட்டாயிடுச்சு. தூங்கணும்னா இவன் மடியில் தான் வந்து தூங்குது. அவ்வளோ ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. ஊரில் எல்லாம் ஒரு மெசேஜ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, என்னென்னா அவன் ஞானி யோகி, புலியே அவன்கிட்ட பூனை மாதிரி ஆயிடுச்சு. புலி அவன் மடியில் படுத்து தூங்குதான், யாரையுமே கிட்ட போக விட மாட்டேன்தான். அவன் மேலே ஒரு கல் எரிஞ்சோன்னா அந்த புலிக்கு கோவம் வந்துடுதான். உடனே இவனை எல்லாரும் கோயில் கட்டி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ஞானிகளோட கதை. இந்த ஊரே ஓடிச்சு பார்த்தீங்களா, இல்லறத்தில் இருந்தா இந்த உலகத்தில் இருந்தா ஞானம் தேடணும்னா நம்ம எல்லாத்தையும் விட்டுருவோம்லாம் சொன்னாங்களே, அது அந்த கூட்டம், அந்த பயந்த கூட்டம். உண்மை என்னன்னா, நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன கடமை செய்துட்ருக்கோமோ அந்த கடமை செய்துக்கிட்டு ஞானம்னா என்ன மனம்னா என்னன்ற அறிவை வளர்த்துக்கிட்டோன்னா ஞானம் அந்த புலி போல நமக்கு பெட்டாயிடும். நம்ம கிட்ட இருக்கும். அது கொஞ்சம் வருஷம் ஆகுது, அவனால் வேட்டையாடி கொண்டு வந்து எதுவுமே அந்த புலிக்கு போட முடியல. சொல்லுங்கள், அந்த புலி அவனை சாப்பிடுமா? அதனால் முடியுமா? ஏன் அந்த புலியால் முடியல? இவனோட சேர்ந்து அதுவும் பட்டினி கடந்து சாகுமே தவிர இவனை அதை அடித்து சாப்பிடாது. ஞானம் அப்படி தான். அந்த அறிவு தான் நமக்கு இப்போ இங்கே தேவை. இந்த மனம் அந்த புலினே நினச்சிக்கோங்க. இதுனா என்னென்ற அறிவு இருந்தால் போதும். இது நம்மளை வேட்டையாடாது. இது மட்டும் இல்லை, வெளியே இருந்து யாரும் நம்மளை வேட்டையாட முடியாது. எல்லா ஞானிகளும் உறவெல்லாம் குழந்தை பெற்றுக்கலாம் எதுவுமே வேணான்னு ஒதுங்கிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம எது கொடுத்தாலும் அவங்கக்கிட்ட வேலைக்கு ஆகாது. ஏன்னா அவங்க இந்த உலகத்தையே திறந்துட்டாங்க. ஆனால் அவங்க ஏன் வாய் திறந்து பேசினாங்க? என்ன தேவை அவங்களுக்கு? என்ன கிடைக்கும் அவங்களுக்கு? என்ன கிடைக்கும்னா, யாராவது ஒருத்தங்க என்னைக்காவது ஒரு நாள் தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு தேடுவாங்க. அப்போது அவங்களுக்கு இதெல்லாம் உதவியாக இருக்கும்னு அவங்க உணர்ந்த ஞானத்தை வார்த்தைகளாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. இல்லை இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறனால எனக்கு கல்யாணம் ஆகுமா, எனக்கு குழந்தை பிறக்குமா, குழந்தைய நான் ஒழுங்காக வளர்த்துவேனா அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் குடும்பத்தில் பிரச்சனை, தொழில் செய்ய முடியல, கல்வியில் முடியலன்னா எல்லாத்துக்கும் எது வந்து லேக் ஆகி நிற்குதுன்னா மைண்டு தான் லேக் ஆகி வந்து நிற்குது. மைண்டுனா என்னன்னு தெரியல, அதுதான் எல்லாமே லேக் ஆகி நிற்கிறதுக்கு காரணமாக இருக்குது. நீங்கள் யாருன்றது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா வெளியே இருந்து ஒருத்தவங்க உங்களை மோட்டிவேட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல், ஒவ்வொருத்தரும் சுதந்திரமானவங்க. இங்கே யாரும் யார் பேச்சையும் கேட்க வரல, இங்கே யாரும் யாரையும் ஃபாலோ பண்ண வரல. எல்லாரும் சொல்லுவாங்க என்னோட ரோல் மாடல் அவங்க, என்னோட ரோல் மாடல் இவங்க. உன்னோட ரோல் நீ கரெக்டாக பண்ணனா நீ ரோல் மாடல். அதுக்கு இந்த மைண்டு மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியும், வேறு யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது. நம்ம கவனமாக இருந்தோம்னா நமக்கு வேணுன்ற போது இந்த மைண்டு வேலை செய்யும், வேணான்ற போது ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். கேட்குறக்கும் கவனிக்கிறக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, நான் பேசுகிறதெல்லாம் கவனிக்கும் போது தான் அதுக்கான வித்தியாசம் என்னன்றது உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். கவனிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆற்றல் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும், எல்லா ப்ராப்ளத்தையும் முன்கூட்டியே நமக்கு அது உணர்த்த முடியும். இந்த கவனிக்கும் தன்மைக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு 30 செகண்ட் உங்களுக்கு டைம் தரேன். உங்களுடைய மைண்டை ஒரு எண்ணம் கூட இல்லாமல் ஆஃப் பண்ணணும். 30 செகண்ட் டைம். எப்போ 30 செகண்ட் ஆகும்னு கூட ஒரு தாட் தான், அது கூட வரக்கூடாது. டோட்டல் பிளாங்காக இருக்கணும். Your time starts now.
ஸ்டாப். ஒரு தாட் கூட இல்லை எனக்குன்னு யாராவது இருக்கீங்களா? ஏன்னா அது பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். நம்ம டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது தாட்டே இல்லாத ஸ்டேட்டில் நம்ம இருப்போம். அப்போது சில ட்ரீம்லாம் வருதே. கண் இருந்தால் தானே எல்லாமே பார்க்குறோம். அப்போ அந்த ட்ரீமை எந்த கண்ணில் நம்ம பார்த்தோம்? அந்த ட்ரீம் என்ன? அங்கே வந்த என்னோடய உருவம் யார்? எல்லாமே கற்பனை. ஆனால் அதை பார்த்தது யார்? இப்போ ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஒரு 30 செகண்ட் நீங்கள் ஜஸ்ட்டு தாட்லாம் ஸ்டாப் பண்ண வேணாம், கண்ட்ரோல் பண்ண வேணாம், அது கூட பேச வேணாம், ரியாக்ட் ஆக வேணாம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், கவனிங்க. என்ன தாட் வருதோ அதை கவனிங்க. ஒரு பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி அது இஷ்டத்துக்கு அது போகட்டும். நீங்கள் அதோட கம்யூனிகேட் பண்ண வேணாம், அது க்ராஸ் பண்ணி போகட்டும். நெக்ஸ்ட்டு கவனமாக இருங்க. அடுத்து என்ன தாட் வருதோ பார்க்கலாம். அதுவாக வரட்டும், நம்மளாக ப்ரொடியூஸ் பண்ண வேணாம். ஸோ என்ன எண்ணங்கள் வருதோ அதை கவனிங்க, ரொம்ப அலர்ட்டாக கவனிங்க. ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிங்களா? அப்போ தாட்ஸ் அதிகமாக இருந்ததா? கவனிக்கிறீங்களே இப்போது இந்த 30 செகண்ட், இப்போ தாட்ஸ் அதிகமாக இருந்ததா? எப்போ அதிகமாக இருந்துச்சு? தாட்ஸே இல்லை. நீங்கள் இதுதான் நம்மளுடைய கவனிக்கும் தன்மைக்கு இருக்கக்கூடிய பவர். கவனிக்கும் தன்மை நமக்குள்ளே அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மைண்ட் அந்த சேட்டையெல்லாம் பண்ண முடியாது. இந்த மனம் தான் நான் நம்ம நினச்சிருக்கோம். அறியாமைன்னு சொல்கிறாங்க. இந்த மனம் நானா? அப்போ நைட்டு தூங்கும்போது நான் எங்கே காணாமல் போய்ட்றேன்? அப்போ முழிச்சிருக்கும் போது தான் நம்ம எனக்குள்ளே பேசிகிட்டே இருக்கேன்னா அப்போ டெய்லி 8 மணி நேரம் தான் நம்ம உயிரோடு இருக்கோன்னு அர்த்தமா? அப்போ இந்த மைண்டுனா என்ன, அது நமக்குள்ளே எங்கேருந்து ஃபங்க்ஷன் ஆகுது, அதனுடைய தன்மை என்னன்றது முதல்ல நமக்கு தெரிஞ்சதுனா தான் நமக்கு தேவைன்னா அது பேச விடலாம், தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிடலாம். மைண்ட் ஆஃப் பண்ண உடனே நான் தூங்கிடுவேன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ பழக்கத்தில் நமக்கு அதான் இருக்குது. நல்லா தூங்கணும்னு போவோம், எப்போ தூங்கணுன்னே நமக்கு தெரியாது. மைண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா நம்ம தூங்கிட்டோன்னு அர்த்தம். அப்போ ட்ரீம் யார் பார்த்தா? இந்த கவனிக்கும் தன்மை இருக்குது பார்த்தீங்களா? இப்போ தாட்டை நீங்கள் கவனிச்சிங்களே, அந்த விட்னஸிங் குவாலிட்டி தான் அந்த ட்ரீமை பார்த்துச்சு, நீங்கள் பார்க்கல. காலையில் மைண்டு எழுந்தோடனே என்ன சொல்லும்? நேற்று எனக்கு ஒரு கனவு வந்துச்சா, அதில் என்ன ஒரு புலி துரத்துச்சா, நான் ரொம்ப பயந்துட்டேன். எங்கே பயந்துச்சு? கனவுல பயந்துச்சு. அப்போது இந்த கவனிக்கும் தன்மை நம்ம தூக்கத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் கூட அது அலர்ட்டாகவே இருக்குது. ஏன் டே டைமில் அது அலர்ட்டாக இல்லை அப்படின்னா, இந்த மைண்டு தான் நான் நம்ம நம்புகிறோமே. நாளைக்கு எக்ஸாம் நினச்சி பயப்படுறது, இது எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா திட்டுவாங்கன்னு பயப்படுறது, இனிமேல் நடக்க போகிறதெல்லாம் நினச்சி நம்மளுடைய இந்த கவனிக்கும் குவாலிட்டியை நம்ம உணர்ச்சி வசப்பட விட்டுறோம், ஃபேஸ் பண்ண விட மாட்டேன்றோம், சொல்யூஷன் யோசிக்க அதுக்கு டைம் கொடுக்க மாட்டோம், சான்ஸ் கொடுக்க மாட்டேன்றோம். இந்த கவனிக்கும் தன்மை ஏன் உணர்ச்சி வசப்படுது அப்படின்னா, இந்த கவனிக்கும் தன்மையால் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும். கோபம், போட்டி, பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, கில்ட்டி, மனம், மனநிலைகள் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. மனம்லேருந்து ஒரு தாட் வருது, இதை பார்த்து நான் ரியாக்ட் ஆகுறது, இது மனநிலைகள். அப்போ இங்கே ஒவ்வொரு தாட்டாக வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம இங்கே ரியாக்ட் ஆகிக்கிட்டே உட்காந்துட்டு. உயிருக்கு வாழணும்னு ஆசை, தான் யாருன்ற ப்ரூஃப் பண்ணணும்னு ஆசை, தன்னுடைய அடையாளத்தை இந்த சமுதாயத்தில், சொந்தக்காரங்களில், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்ட்டையும் தன்னுடைய தனித்துவத்தை நிரூபிக்கணும்னு இந்த உயிர் ஆசைப்படுது. அது எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ட்ரை பண்ணுது, டிகிரியில், ரிலேஷன்ஷிப்பில், எல்லாத்துலேயும் அது ட்ரை பண்ணுது. உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். என்ன சேலஞ்ச்னா, நான் சொல்கிறது கேட்கக்கூடாது, கவனிக்கணும், அனலைஸ் பண்ணக்கூடாது. கரெக்டு, இல்லை அக்செப்ட் பண்ண மாட்டேன், இது தப்பாக சொல்கிறாங்க, அந்த புக்கில் அந்த சுவாமி அப்படி தான் சொன்னாங்க, இவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க, எங்கள் அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பா அப்படி சொல்லியிருக்காங்க. உண்மையான கவனித்தல் எப்போ நடக்கும் அப்படின்னா, உண்மையான விட்னஸிங் எப்போ நடக்கும்னா, உங்கள் மனம் உங்கள் காதுக்கு பின்னாடி தொணன்னு பேசாமல் இருக்கணும். ஏன் நம்ம இந்த விஷயங்களெல்லாம் இப்போவே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, நமக்கு எத்தனை வாழ்க்கை இருக்குது, எத்தனை உடல் இருக்குது, எத்தனை உயிர் இருக்குது, எத்தனை வாய்ப்பு இருக்குது? ஒரே ஒரு வாய்ப்பு தான். வெறும் கவனிக்கும் தன்மையாக மட்டும் இங்கே இருங்க. உங்களுக்கு பேர் கிடையாது, உங்களுக்கு ஊர் கிடையாது, மொழி கிடையாது, வெறும் கவனித்தல் மட்டும் தான் நீங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கவனிக்கிறது சொன்னேன் இல்லையா, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். என்ன எண்ணம் வருதோ அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோன்னா எழுதுங்க. அகைன் வெயிட் பண்ணுங்கள். என்ன எண்ணம் பாஸ் ஆகுதோ ஃபுல்லாக கவனிங்க, எழுதுங்க.
இப்படி ஒரு 20 தாட்ஸ் நீங்கள் நோட் பண்ணுங்கள். அப்புறம் அதை எடுத்து வச்சுடுங்க. போய் வேறு எதாவது வேலை செய்யுங்க, வேறு எதாவது ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்து அதை நோட்டை எடுத்து வச்சு படிங்க. எப்படி இருக்குன்னா, விஜய் டிவியில் வந்து அது என்னது மாற்றி யோசி பார்த்துருக்கீங்களா? நம்ம ஒன்று பேசுவோம், அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க பேசுவாங்களே, ஒரு தாட்டும் இன்னொரு தாட்டும் அப்படி தான் இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இருக்காது. ஃபஸ்ட்டு இது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் தெரியும், ஐயையோ இதையா நான் சொல்லி சுற்றிட்டு இருந்தேன், அந்த ஒரு தெளிவு வந்துடும். இது ஸ்கூலில் சொல்லித்தர மாட்டாங்க, எந்த பாடத்தில், எந்த காலேஜில், எந்த சிலபஸில் இல்லை. எல்லாமே ரீசைக்கிள் தான். நீங்கள் தக்காளி வீட்டில் தக்காளி அழுகினது பார்த்துருக்கீங்களா? புழு வந்துருதா? வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டதுலேருந்து ஒரு புது உயிர் பிறந்து வந்துடுது. இதே மனிதன் ஒரு உயிர் பிறந்தா கொண்டாடுறான், ஆனால் வேஸ்ட்டில் கூட ஒரு உயிர் பிறக்குதே. அப்போ எல்லாமே ரீசைக்கிள், எல்லாமே பிறந்துக்கிட்டே இருக்குது. சொசைட்டி இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ். நம்ம கையில் ஃபோன் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதில் கத்தி கையில் இருந்ததுக்குன்னு கழுத்தை அத்துப்போமா? அதே மாதிரி தான் இந்த ஃபோனும். கையில் இருக்குன்றதுக்காக கண்டதை நான் பார்ப்பேன்றது என் கையால் நானே என் கழுத்தை அறுத்துக்கிறதுக்கு சமம். அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. எல்லாருக்கும் நன்றி.